Hi friends, welcome to taste Rangoli Design and Tasty Recipe. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்பவே எம்மி அண்ட் டேஸ்டியான மீன் குழம்பு. அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போற வீடியோ மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஒரு பெரிய லெமன் சைஸ் புளி எடுத்திருக்கேன். ஒரு பாத்திரத்துல போட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. மீன் குழம்பு டேஸ்டா இருக்க டிப்ஸ் உங்களுக்கு சொல்றேன். தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் உளுந்து, வெந்தயம் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரியட்டும். 2 பெரிய வெங்காயம் சாப் பண்ணி வச்சிருக்கேன். கடுகு பொரிஞ்சிச்சு. இப்போ வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். 3 பச்சை மிளகாய், இடிச்சு வச்சிருக்க இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துப்போம். தேவையான அளவு கருவேப்பிலை சேர்த்து இப்போ வதக்கிக்கலாம். நல்லா பொன் நிறமா வர வரைக்கும் வதங்கணும். பாருங்க, இந்த மாதிரி நல்லா ப்ரௌனா மாறணும். நல்லாவே வதங்கிடுச்சு வெங்காயம். மீடியம் சைஸ் தக்காளி 3 சாப் பண்ணி வச்சிருக்கேன். சேர்த்துக்கோங்க. நல்லா கலரி விட்டுக்கோங்க. பை த சைட் நம்ம புளி கரைச்சல் ரெடி பண்ணிக்கலாம். புளி ஏற்கனவே ஊற வச்சிடணும். அது திப்பிலாம் இல்லாமல் நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் 3 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் உப்பு. குழம்பு டேஸ்ட்டாக இருக்க டிப்ஸு சொல்கிறேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அது இதுதாங்க. நம்ம இஞ்சி பூண்டு இடிப்போம் பார்த்தீங்களா, அந்த உரலில் வெங்காயமும் தக்காளியும் இடித்து வச்சுருக்கேன். பாருங்கள் எப்படி இடித்து வச்சுருக்கேன்னு. அதை இப்போ நம்ம இந்த புளி தண்ணியில் சேர்த்துப்போம். மிக்சியில் போட்டுலாம் அரைக்கக்கூடாது, டேஸ்ட்டு நல்லா இருக்காது. இடித்தாதான் டேஸ்ட்டு நல்லா இருக்கும், நல்லா வாசமாகவும் இருக்கும் குழம்பு. பாருங்கள், இந்த மாதிரி கட்டிலாம் இல்லாமல் நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. நம்ம கையிலேயே கூட வச்சுக்கலாம். பாருங்க, நல்லா திக்கா வந்துருச்சு குழம்பு. பை த சைட் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க புளி தண்ணி குழம்ப வெங்காயம் தக்காளியில் ஆட் பண்ணிப்போம். நல்லா கலக்கி விட்டுட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு கலக்கிட்டு மூடி போட்டு மூடி வச்சிருவோம். ஒரு கொதி வரட்டும். இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நல்லா கொதிச்சு நல்லா வந்துருச்சு. மீன் குழம்புனாவே மாங்காய் இல்லாமல் மீன் குழம்பு ஃபில்லிங்காக இருக்காது. ஸோ மாங்காய் சேர்த்துப்போம். உங்களுக்கு வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். தட்டை போட்டு மூடி வைப்போம். ஒரு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. மாங்காவும் நல்லா வெந்திருக்கும். இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சிருக்க மீன் எடுத்து குழம்புல சேர்த்துருவோம். பாருங்க, நல்லா சுத்தம் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ குழம்புல ஒன்று ஒன்றா போட்டு ஆட் பண்ணிப்போம். ரொம்ப கலராமல் இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி கொடுங்க. கொஞ்சம் நல்லா கலரி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5 மினிட்ஸ் ஆகட்டும். மீன் சீக்கிரமே வெந்துடும். இப்போ நல்லா கொதி வந்துடுச்சு.
நல்லாவே வெந்துட்டுருக்கும். பாருங்க மீன் நல்லாவே வெந்து நல்லா வந்திருக்கு. இந்த மாதிரி எண்ணெய் நல்லா திரிஞ்சு வரணும். இப்போ லாஸ்ட்டாக ஃபினிஷிங் டச் கொடுக்க கொத்தமல்லியை தூவிப்போம். இப்போ நம்ம மீன் குழம்பு ரெடி. நீங்களும் இந்த எம்மி அண்ட் டேஸ்டியான மீன் குழம்பை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.